வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வோல்டாஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல 10லேருந்து 15 வருஷத்துக்கு ஹோல்டு பண்றதுக்கான நல்ல கம்பெனிகள அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். வீடியோக்கள அனலைஸ் பண்ணி போட்டு வந்துகிட்டு இருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. வாங்க இந்த கம்பெனியோட அனலைஸ்க்குள்ள போகலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 34,984 கோடி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா ₹1100 வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா ₹745 வரையும் லோ வந்திருக்கு. டெப்ட் பார்த்தீங்கன்னா ₹555 கோடி அவங்க கடன் வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 30% ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 22% சேல்ஸ் growth இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 5,681 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ₹281 கோடி நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ₹11,235 கோடி சேல்ஸ் பண்றாங்க. இவங்க கம்பெனி ஷேரை இவங்க பிளட்ஜ் பண்ணல. நம்ம பார்த்த வரையுமே இந்த கம்பெனி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான கம்பெனி. இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட் பார்த்தீங்கன்னா 2006ல ₹20 ₹30 அந்த ரேஞ்சிலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ₹1,200 மேலே ட்ரேட் ஆகிட்டு இப்போ ₹1000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கம்பெனி தான் லாங் டைமுக்கு ஒரு சிறந்த கம்பெனி. ஏன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ற பொருட்களும் அது மாதிரியான பொருட்கள் என்ன மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோட கடைசியில பார்க்கலாம். இந்த கம்பெனியோட சார்ட் நம்ம 2006ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிராஜுவலா வளர்ந்துகிட்டே தான் இருக்குன்னா இந்த 2015க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட ஷேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப் டவுன், கொஞ்சம் கொரோனால டவுன் வந்தாலும் மத்தபடி பாத்தீங்கன்னா நல்லா அப் டவுன் போயிட்டு இப்போ ஒரு டவுன்ல தான் வந்திருக்கு. இப்போ ஒரு லாங் டைமுக்கு வாங்கணும்னு நினைச்சா இந்த நேரத்துல ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ₹1,200 தொட்டுட்டு இப்போ பாத்தீங்கன்னா டவுன் வந்திருக்கு. இந்த இடத்துல லாங் டைமுக்கு அக்குமுலேட் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இந்த கம்பெனி. நம்ம சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா 10லேருந்து 15 வருஷத்துக்கு இந்த மாதிரி கம்பெனிகளை ஹோல்டு பண்ணாதான் ஒரு நல்ல ப்ராஃபிட், லாங் டைமுக்கு நம்ம நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம பார்க்கலாம். எவ்வளவு இவங்க ப்ராஃபிட் லாஸ் பண்றாங்கன்னு. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 2012ல சேல்ஸ் 5,186 கோடி பண்ணிருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. எந்த இடத்துலயும் உங்களோட சேல்ஸ் குறையவே கிடையாது. நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு 2012ல இருந்து. இப்போ மார்ச் 2023ல பாத்தீங்கன்னா 9,499 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்றாங்க. அடுத்ததுல பாத்தீங்கன்னா 11,235 கோடி சேல்ஸ் பண்றாங்க. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2012ல இருந்து 12ல பாத்தீங்கன்னா 162 கோடி பண்ணிருக்காங்க. அந்த நெட் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் கடைசியில பாத்தீங்கன்னா இந்த மார்ச் 2022 23 பாத்தீங்கன்னா மார்ச் 2023ல தான் ஒரு 125 கோடி ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சீசனல் பிளேயர்னு தான் சொல்லணும். எப்போ அதாவது மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதிரி சமயத்துல மட்டும் தான் ஒரு பெரிய சேல்ஸ் ஆகும். அப்பதான் சம்மர் டைம். மித்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல சேல்ஸ் இருக்காது. இருந்தாலும் லாங் டைம்ல அந்த நேரம் மித்த நேரத்துலயும் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நம்ம ஏசியோட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எல்லா இடத்துலயுமே ஏசி அதிகமா வந்துகிட்டே இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய மல்டிபிளராகவும் இந்த கம்பெனி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதே மாதிரிதான் உங்களோட சேல்ஸும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா ஓரளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ், பாரோவிங்ஸ் நம்ம முக்கியமா பார்க்கணும். ரிசர்வ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி 5,681 கோடி 2023ல ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. கடன் பாத்தீங்கன்னா 555 கோடி தான் உங்களுக்கு கடன் இருக்கு. ரிசர்வ் வச்சிருக்க அதுக்கும் கடனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்லாம் கிடையாது. இந்த பேலன்ஸ் ஷீட்டும் ஓரளவு நல்லா தான் இருக்கு இந்த கம்பெனிக்கு. அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 30% அவங்களே தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. 2017ல இருந்து 2023 வரை இந்த 30% தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இன்க்ரீஸ் பண்ணவும் இல்லை, அதுல இருந்து வெளியில போகவும் இல்லை. ப்ரொமோட்டர் பாத்தீங்கன்னா ஒரே இதில் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து எஃப்ஐஐ பாத்தீங்கன்னா 17% ஹோல்டு பண்றாங்க. டிஐஐ பாத்தீங்கன்னா 37% ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பாத்தீங்கன்னா 15% ஹோல்டு பண்றாங்க. ஆவரேஜா எல்லாமே ஹோல்டு பண்றதுனால இந்த ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையும் இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிராண்டா இருக்கிற டாட்டாவோட பிராண்டு தான் வோல்டாஸ் லிமிடெட். இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர் பண்றாங்க, ரெஃப்ரிஜரேட் பண்றாங்க, ஏர் கூலர் பண்றாங்க, வாஷிங் மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, ஏர் பியூரிஃபையர் பண்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேட்டர் பண்றாங்க, டிஷ்வாஷர் பண்றாங்க, வாட்டர் ஹீட்டர் பண்றாங்க, மைக்ரோ ஓவன் பண்றாங்க,
இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்கள் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டைம்ல நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்க போகுது. அதே மாதிரி ஏசிலாம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவை வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. குளோபல் வார்மிங் காரணத்தினால நம்ம பூமி வந்து ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு சர்வே சொல்லிட்டு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சேல்ஸ் எல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்க போகுது. ஏன்னா கிராமம் முதற்கொண்டு இப்ப எல்லாருமே வந்து ஏசிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து முன்னாடி இருந்ததுக்கு ஹீட் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பூமியை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா லாங் டைம்ல ஒரு மல்டிபிளராகவே அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த மாதிரி கம்பெனில ஒரு அதிகமா பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம நம்மளால முடிஞ்சா மாசம் 1-2 இந்த மாதிரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது லாங் டைமுக்கு ஒரு ஒரு பெஸ்ட் மல்டிபிளராக அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கம்பெனி தான் லாங் டைமுக்கு நம்ம சூஸ் பண்ணணும். இதே மாதிரி வேற என்ன கம்பெனி அனலைஸ் பண்ணலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.